குக்கு வித் கோமாளி சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒண்ணு தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த சீசன்ல நெறைய மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அந்த குக்கு வித் கோமாளி செட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சைடுல வந்து பஸ் வச்சிருக்கிறது, அது மட்டும் இல்லாம கெஸ்ட் வந்தா உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ரவுண்ட அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற அந்த டிஷ்ஷ சூப்பரா சமைச்சு முடிச்சு, அதில ஃபர்ஸ்ட்டா வராங்களோ, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சா தன்னோட கோமாளிய மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது இந்த வாரம் மட்டும் தானா அப்படிங்கிறது தெரியல. அதே டைம்ல வந்து ஒரு இம்யூனிட்டி வாரம் அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரோமோவிலயும் சொல்லவே இல்ல. சீ ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் டாஸ்க்கையே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கடந்த சீசன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் டாஸ்க் 1, அட்வான்டேஜ் டாஸ்க் 2ன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் டாஸ்க் எத்தனை இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே டைம்ல வந்து நம்ம பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வந்து சொப்னம் அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில ஜெயிச்சதுனால அவங்க கோமாளிய மாத்தியிருக்கிறாங்க. அதாவது நம்ம புகழ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறையும் விடிவி கணேஷுக்கு தானே போயிருந்தாரு. ஸோ புகழ வந்து பிரியங்கா எடுத்துக்கிட்டு, பிரியங்காவுக்கு வந்திருந்த சொப்னத்த வந்து பார்த்தீங்கன்னா, விடிவி கணேஷுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். அதே டைம்ல வந்து இது இம்யூனிட்டி வாரமா இல்ல வெறும் செஃப் ஆஃப் த வீக் மட்டும் தான் குடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.